லாஸ்ட் வீடியோவில் இந்த பேக் நெக் கட்டிங் பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ இதை வந்துட்டு நம்மளோட ப்ளவுஸ் பீஸில் வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ளவுஸ் பீஸை வந்து ஃபஸ்ட்டு விரித்து வச்சுட்டு மேலே இருக்க பீஸை வந்து ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி அப்படியே கொண்டு வந்துடுங்க எண்டு வரைக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நாச் போட்டுட்டு திருப்பிடணும். ஸோ இந்த மாதிரி நாச் போட்டு நீங்கள் திருப்பிட்டீங்க அப்படின்னா அது ப்ராப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பிடும். இப்படி திரும்பினதுக்கப்புறமா வந்துட்டு பைப்பிங் வந்து தனியாக தான் நான் அட்டாச் பண்ணியிருந்தேன் இந்த இதில். ஸோ இப்போ பைப்பிங் வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசுறு இல்லாமல் வரணும். ஸோ அதனால தான் லாஸ்ட்டாக வந்து நான் பண்ண சொன்னேன். இதே மாதிரி கீழே இருக்கிற பீஸையும் நான் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய பேக் பீஸோட உயரத்தை வந்துட்டு கரெக்டாக இதுலேயும் வச்சு அதே அளவுக்கு மென்ஷன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கர்வ்லேயே வந்து ஸ்டிச் போடணும். 2 ஸ்டிச்சிங் போட்டிங்க அப்படின்னு தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பில் வந்துட்டு அந்த கார்னர் நான் ஒரு 3 லேயருக்கு இந்த மாதிரி பீடு வச்சுருக்கிறேன். ஸோ ஃபினிஷிங் லுக்கு இப்படி தான் இருந்தது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.